ஸ்ரீமத் பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம் கர்ம யோகம். ஸ்லோகம் 4. மனிதன் கர்மங்களை செய்ய ஆரம்பிக்காமல் இருப்பதாலேயே நிஷ்கர்ம நிலையை கர்மயோக நிஷ்டையை அடைவதில்லை. கர்மங்களை செய்யாமல் துறப்பதாலேயே சித்தியை, அதாவது சாங்கிய யோக நிஷ்டையையும் பெறுவதில்லை. கேள்வி: நைஷ்கர்மியம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? மனிதன் கடமைகளை ஆற்ற ஆரம்பிக்காமல் நைஷ்கர்மியத்தை அடைய முடியாது என்றால் என்ன பொருள்? பதில்: கர்ம யோகத்தின் பழுத்த நிலை என்பது முன் ஸ்லோக உரையில் யோக நிஷ்டா என்ற பெயரில் சொல்லப்பட்டது. அதுவே நைஷ்கர்மியம். இந்த நிஷ்டையை எய்தியவன் எல்லா கடமைகளையும் ஆற்றிக்கொண்டே இருந்தாலும் அவற்றிலிருந்து முற்றிலும் விடுதலை பெறுகிறான். அவனுடைய செயல்கள் பந்தத்திற்கு காரணமாவது இல்லை. இக்காரணத்தினால் அந்த நிலையை நைஷ்கர்மியம் என்று சொல்வர். இந்த நிலை மனிதன் பற்றற்று கடமைகளை ஆற்றுவதால் அடையக்கூடியது. கடமைகளை ஆற்றாமல் அடையக்கூடியது அன்று. ஆகவே கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கேற்ற உபாயம் கடமைகளை ஆற்றாமல் விடுவது அன்று, அவற்றை பற்றில்லாமல் தவறாமல் ஆற்றுவதுதான். இதையே கடமைகளை ஆற்ற ஆரம்பிக்காமல் இருப்பதால் நைஷ்கர்மியத்தை அடைய முடியாது என்று பகவான் கூறுகிறார். கேள்வி: கர்ம யோகம் என்பது கடமைகளை ஆற்றுவதுதானே? அதில் கடமைகளை ஆற்ற ஆரம்பிக்காமல் இருப்பது என்ற ஐயத்திற்கே இடமில்லையே. பின் எதற்கு கர்மங்களை ஆரம்பிக்காமல் நைஷ்கர்மியத்தை அடைய முடியாது என்று கூறுகிறார்? இதை சொல்வதற்கு அவசியம் என்ன? பதில்: கர்மங்களின் பயன்களையும் பற்றையும் துறந்துவிடு என்று பகவான் அர்ஜுனனுக்கு சொல்கிறார். அதன் பயன் கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை என்று கூறுகிறார். இதிலிருந்து நான் கர்மா செய்யாவிட்டாலும் கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை பெற்றுவிடலாமே என்று அர்ஜுனன் நினைத்து கொள்ளலாம். கர்மம் செய்தால்தானே கர்மபந்தம், பின் கர்மம் செய்ய தேவை என்ன? இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காகத்தான் முதலில் கர்ம யோகத்தை பற்றி பேச ஆரம்பித்தபோது பகவான் மாதே சங்கோஸ்த்வக் கர்மணி, கர்மம் செய்யாமல் இருப்பதில் உனக்கு ஈடுபாடு இருக்கக்கூடாது என்றும், அப்படியே 6வது அத்தியாயத்திலும் யோகத்தில் முன்னேற விரும்புபவனுக்கு கர்மங்களை செய்வதுதான் யோகாரூடன், அதாவது யோகத்தில் தேர்ச்சி பெற்றவன் ஆவதற்கு உபாயம் என்றும் பகவான் சொல்கிறார். ஆகவே உடற் சோர்வு என்ற பயத்தினாலோ வேறு எந்தவிதமான விருப்பத்தாலோ மனிதனுக்கு செயல்படாமை என்ற குற்றம் வந்துவிடும். அது கர்ம யோகத்திற்கு இடையூறு என்பதை வலியுறுத்தவே இவ்விதம் பகவான் சொல்கிறார். கேள்வி: இங்கே சித்தி என்றால் என்ன? கர்மங்களை செய்யாமல் விடுவதால் சித்தி கிடைக்காது என்று கூறுவதன் கருத்து என்ன? சித்தி என்றால் ஞான யோகம், பழுத்த நிலை. இதை முன் ஸ்லோகத்தின் விரிவுரையில் ஞான நிஷ்டா என்று கூறினார். இதன் பயன் தத்துவ ஞானம் பெறுவது. அதைத்தான் சித்தி என்று இங்கே கூறுகிறார். இந்த நிலையை எட்டிவிட்ட சாதகன் பிரம்ம நிலையை அடைகிறான். அவன் பார்வையில் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே சிறிது கூட பேதம் இருக்காது. அவன் தானே பிரம்மம் ஆகிவிடுவான். அதனால் அதை சித்தி என்று கூறுகிறார். இந்த ஞான யோக சித்தி என்பது தனது வர்ணாசிரமத்திற்கு ஏற்றவாறு விதிக்கப்பட்ட கடமைகளில் கர்த்தா என்ற அபிமானத்தை துறந்து சகல போகங்களிலும் மமகாரம், பற்றுதல், ஆசைகளை விடுத்து தான் வேறென்ற எண்ணம் தொலைந்து இடைவிடாமல் பரமாத்மா ஸ்வரூப சிந்தனை செய்வதில் தேர்ச்சி பெறுகின்ற நிலை. கர்மங்களை செய்யாது விடுவதால் மட்டும் இது கிடைக்காது. ஏனெனில் அகங்காரம், மமகாரம், பற்று இவை அழியாமல் மனிதன் தான் வேறு என்ற எண்ணம் அகன்று பரமாத்மாவில் நிலை பெறுவது என்பது முடியாது. ஆனால் மனம், புத்தி, உடல் இவற்றால் ஆற்றப்படும் செயல்களில் தன்னை கர்த்தா என்று கருதாமல் தனித்து பார்வையாளன், அதாவது சாட்சி போல் இருப்பதால்
மேலே சொன்ன நிலையை பெறலாம். ஆகவே சாங்கிய யோகியும் வர்ணாசிரமங்களுக்கு உரிய கடமைகளை விடுவதற்கு முயற்சி செய்யாமல் அவற்றில் கர்த்தா என்ற அபிமானம், மமகாரம், பற்று, ஆசைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த கருத்தை விளக்குவதற்காகவே இங்கே கர்மங்களை விடுவதால் மட்டும் சித்தி பெற முடியாது என்று பகவான் கூறுகிறார். கேள்வி: அனாரம்பாத்து, சந்நியசனாத்து என்ற இரு சொற்களும் வெவ்வேறு கருத்துக்களை கூறுகின்றனவா அல்லது ஒரே கருத்தையா? வெவ்வேறு கருத்துக்களை கூறுகின்றன என்றால் என்ன வேறுபாடு? பதில்: இரு சொற்களும் இங்கு வெவ்வேறு கருத்துக்களில்தான் உபயோகிக்கப்பட்டு உள்ளன. ஆரம்பிக்காமல் இருப்பது என்ற தொடரினால் கர்மயோகி தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாமல் இருப்பது யோக நிஷ்டைக்கு தடங்கலாகும் என்று கூறுகிறார். ஆனால் சந்நியசனாத்து என்று சொல்லும்போது சாங்கிய யோகி கர்மங்களை செய்யாமல் விட்டுவிட்டால் சாங்கிய நிஷ்டையை பெறுவதற்கு அது தடையாகாது. ஆனால் கர்மங்களை விடுவதால் மட்டும் சித்தி கிடைக்காது. சித்தியை அடைவதற்கு அவன் தான் கர்த்தா என்ற அபிமானத்தை விடுத்து சச்சித் ஆனந்தமயமான பரமத்தோடு பிரம்மத்துடன் அபேதமான நிலையில் இருப்பது அவசியம் என்று பகவான் காட்டுகிறார். ஆகவே கர்மங்களை செய்யாமல் விடுவது முக்கியமல்ல, உள்ளார்ந்த தியாகம் முக்கியம். கர்மயோகிக்கோ கர்மங்களை முழுமையாக விடக்கூடாது என்றே விதிக்கப்பட்டுள்ளது. இதுதான் இரு சொற்களுக்கும் உள்ள வேறுபாடு. பொருத்தம்: இவ்விதம் கர்மயோகி கடமைகளை தவிர்த்தால் அது யோக நிஷ்டையை அடைவதில் இடையூறு என்றும், சாங்கிய யோகி சித்தி அடைவதில் வெளிப்படையான கர்மங்களை விட்டுவிடுவது என்பது அவ்வளவு முக்கியமல்ல என்றும் கூறினார். அர்ஜுனன் கடமைகளை ஆற்றத்தான் வேண்டும் என்பதற்கு பற்பல காரணங்களை கூறி கர்மத்தை செய்துதான் ஆக வேண்டும் என்று முடிவு கூறுவதற்காக முதலில் கர்மங்களை அறவே விட்டுவிடுவது என்பது முடியாத செயல் என்று கூறத் துவங்குகிறார். ஸ்லோகம் 5. சந்தேகமின்றி எந்த ஒருவனும் எக்காலத்திலும் ஒரு கணம் கூட செயல் புரியாமல் இருப்பதில்லை. ஏனெனில் மனித சமுதாயம் அனைத்தும் பிரகிருத்தியிலிருந்து உண்டான குணங்களால் தன் வசம் இழந்து வேறு வழியின்றி செயல் செய்ய தூண்டப்படுகின்றது. கேள்வி: எந்த மனிதனும் எக்காலத்திலும் ஒரு கணம் கூட செயல் புரியாமல் இருக்க முடியாது என்று கூறுவதன் கருத்து என்ன? பதில்: எழுந்திருப்பது, உட்காருவது, உண்பது, அருந்துவது, தூங்குவது, விழிப்பது, நினைப்பது, சிந்திப்பது, கனவு காண்பது, தியானம் செய்வது, சமாதியில் அமர்வது எல்லாமே செயல்கள்தாம். ஆகவே உடல் உள்ளவரை மனிதன் தன் இயல்புக்கு ஏற்றவாறு ஏதாவது செயல் செய்து கொண்டுதான் இருப்பான். எந்த மனிதனும் ஒரு கணம் கூட ஏதாவது ஒரு வகையில் செயல் புரியாமல் இருக்க முடியாது. ஆனால் அவற்றில் நான் கர்த்தா என்ற எண்ணத்தை துறக்கலாம். மமகாரம், பற்று, பயனை கருதுதல் இவற்றை தியாகம் செய்யலாம். இப்படி செய்வதுதான் அவற்றை முழுமையாக தியாகம் செய்வது என்பதன் பொருள். கேள்வி: ஒருவன் என்ற சொல்லில் குணாதீதனான புருஷனும் அடக்கமா இல்லையா? பதில்: குணாதீதனான ஞானிக்கு குணங்களுடனோ அவற்றின் செயல்களுடனோ ஒரு சம்பந்தமும் இல்லை. அவன் குணங்களுக்கு வசப்பட்டு செயல் புரிகிறான் என்பதும் இல்லை. ஆகவே ஒருவன் என்ற சொல்லில் குணாதீதன் அடங்கவில்லை. ஆனாலும் மனம், புத்தி, புலன்களுடன் கூடிய அவனுடைய உடல் உலகத்தார் கண்களில் தென்படுகிறதே, அதன் மூலம் அவனுடைய மற்றும் உலகத்தாருடைய பிராரப்தத்திற்கு ஏற்றவாறு பெயரளவில் செயல் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவனிடம் தான் கர்த்தா என்ற அபிமானம் இல்லாதபடியால் அந்த செயல்கள் உண்மையில் செயல்கள் ஆகா. அவனுடைய மனம், புத்தி, புலன்களுடன் கூடிய உடலையும் ஒருவன் என்று சொல்வதில் தவறில்லை. ஏனெனில் அவை குணங்களின் செயல்கள் ஆனபடியால் குணங்களுக்கு அப்பாற்பட்டவை அல்ல. ஆனால் உடலை முழுவதும் கடந்து நிற்கும்போதுதான் ஞானி குணாதீதன் ஆகிறான். கேள்வி: சர்வஹா என்ற சொல் யாரை குறிக்கிறது?
அவர்கள் குணங்களுக்கு வசப்பட்டு செயல்களை செய்ய வேண்டியிருக்கிறது என்று கூறுவதன் கருத்து என்ன? பதில்: சர்வகா என்ற சொல்லில் எல்லா பிராணிகளும் அடக்கம். ஆனால் இங்கு முக்கியமாக மனித சமுதாயத்தையே இச்சொல் குறிப்பிடுகிறது. ஏனெனில் கர்மங்களுக்கு மனிதன்தான் பொறுப்பாகிறான். முற்பிறவிகளில் செய்யப்பட்ட கர்மங்களின் சம்ஸ்காரத்தினால் அமைந்த ஸ்வபாவத்திற்கு இணங்க செயல்களில் ஈடுபடுகிறான். இதையே குணங்களுக்கு வசப்பட்டு செயல்களை செய்ய வேண்டியிருக்கின்றது என்று கூறுகிறார். கேள்வி: பிரகிருதியில் உண்டான குணங்கள் என்றால் என்ன? பதில்: சாங்கிய சாஸ்திரத்தில் முக்குணங்கள் சமமாக இருக்கும் நிலையை பிரகிருதி என்று கூறுகிறார்கள். ஆனால் பகவானுடைய அபிப்பிராயத்தில் முக்குணங்களும் பிரகிருதியின் விளைவுகளே. இதை தெளிவாக்குவதற்காகத்தான் பிரகிருதியில் உண்டான என்ற அடைமொழியிடுகிறார். இதே மாதிரி சில இடங்களில் பிரகிருதி சம்பவான், பிரகிருதி ஜான், பிரகிருதி சம்பவாகா, பிரகிருதி ஜெய்கை என்ற அடைமொழிகளை கூறி குணங்கள் பிரகிருதியின் விளைவுகள் என்பதை பகவான் உறுதிப்படுத்துகிறார். கேள்வி: இங்கே பிரகிருதி என்ற சொல் எதை குறிக்கின்றது? பதில்: எல்லா குணங்களும் அவற்றின் விரிவுகளும் சேர்ந்த இந்த ஜடமான காணப்படுகின்ற பிரபஞ்சத்திற்கு காரணமான பகவானுடைய அனாதியான மூல பிரகிருதியைத்தான் இங்கே பிரகிருதி என்கிறார். இதையே அவ்யக்தம் என்றும் அவ்யாக்கிருதம் என்றும் மகத் பிரம்மம் என்றும் கூறுவர். பொருத்தம்: மனிதன் கணநேரம் கூட செயல் புரியாமல் இருக்க முடியாது என்று முன் ஸ்லோகத்தில் பகவான் கூறினார். புலன்களின் இயக்கத்தை பிடிவாதமாக தடுத்து நிறுத்தியும் மனிதன் செயல்களை துறக்க முடியுமே என்ற சந்தேகம் எழுகிறது. இப்படி மேலெழுந்த வாரியாக செயல்கள் புரியாமல் இருப்பது கர்மங்களை தியாகம் செய்வது ஆகாது என்று இனி பகவான் சொல்ல ஆரம்பிக்கின்றார்.